குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யூனிட் 4ல் இருக்கிற பார்ட் 3 வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 இங்கிலீஷில் அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 3. ஸோ ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் அண்ட் இண்டியன் கல்ச்சர் ஆர்ட்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் இருக்க பார்ட் 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 51st. Which book says that there was a drawing hall in Talayalangalathu Sarvendra Pandian Nedunchalian's palace? So it is Pandian, right? So Pandian they would have ruled South India. So Talayalangalathu Sarvendra Pandian Nedunchalian's palace la there is a drawing hall, and which books mention this? Nedunalvadai Nakkirar, Thirumurugaatrupadai Nakkirar, Sivaga Sindhamani Thiruthakkadevar, Silapadikaram Ilangovadigal. So which book is that? Is Nedunalvadai Nakkirar. ஸோ நெடுநல்வாடை நக்கீரர் எழுதின ஒரு பார்ட்டில் தான் வந்து ஹி ஹஸ் மென்ஷன் தட் தலையாளங்காலத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அவரோட இடத்துல வந்து ஒரு டிராயிங் ஹால் ஓவிய அறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 52nd. ஹூ இஸ் கால்ட் அஸ் சித்திரக்காரப்புலி ஆஸ் ஹி எக்ஸல்ட் அண்ட் பெயிண்டிங். ஸோ சித்திரக்காரப்புலி யார்? சிம்மவிஷ்ணு, நரசிம்மன், மகேந்திரவர்மன், நந்திவர்மன். ஸோ இட் இஸ் நன் அதர் தென் மகேந்திரவர்மன். சித்திரக்காரப்புலி, சங்கீர்ண ஜதி, ஸோ இது எல்லாமே வந்துட்டு மென்ஷன்ஸ் ஒன்லி மகேந்திரவர்மன். Next, 53rd question. To which century of Chittanavasal rock painting belongs to? So Chittanavasal rock painting is in Pudukottai. So எந்த செஞ்சுரிக்கு வந்து இது இருக்குது? 7th and 8th century Jain painting, 8th and 9th century Buddhist painting, 6th and 7th century Jain's painting, 5th and 7th century Buddhist painting. So answer for this 7th and 8th century Jain painting. அப்போ சித்தன்னவாசல் இருக்க ஓவியங்கள் எல்லாமே paintings belong to Jainism and Jains, and it belongs to 7th and 8th century. So these people would have gone in late 5th and 6th only. These people would have risen. So these paintings in Chittanavasal is of 7th and 8th century. It is of Jains. 54. Which book depicts a message that Pandian Nadumaran has left his soul from his drawing hall? Pandian Sithiram Aada Tunjiyan Nanmaran. So எந்த புக் வந்து இது சொல்லுது? பாண்டியன் நெடுமாறன் has left his soul from his drawing hall, has died from his drawing hall. So பொன்முடியார் புறநானூறு, ஔவையார் புறநானூறு, நல்வேட்டனார் புறநானூறு, மாங்குடி மருதனார் புறநானூறு. So which part of book? மாங்குடி மருதனார் புறநானூறு. You would have known that புறநானூறு has some lot of books, lot of parts which were written by many writers. ஸோ இது வந்துட்டு முக்கியமாக இந்த நடுமாறன் பற்றி சொல்கிறது யாருன்னா மாங்குடி மருதனார் புறநானூரில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 55. அபவுட் ஹூஸ் டிராயிங் ஹால் இஸ் மென்ஷன் நக்கீரஸ் நெடுநல்வாடை. யாரோட டிராயிங் ஹாலை பற்றி நக்கீர நெடுநல்வாடையில் சொல்லியிருக்காங்க? பாண்டியா கிங், சேரா கிங், சோழா கிங், பல்லவா கிங். So it is Pandya king. Nakkiras Nedunalvadai, it is of Pandya king. It says about Pandya king. So about whose drawing hall is mentioned in Nakkiras Nedunalvadai, it is Pandya king. 56. Which book says that there was a drawing hall in Tirupparangundram temple in the name of எழுத்தொழில் அம்பலம்? அதாவது திருப்புரகுன்றம் டெம்பிளில் வந்துட்டு எழுத்தொழில் அம்பலம் அப்படிங்கிற பேரில் ஒரு டிராயிங் ஹால் இருந்திருக்கு. எந்த புக் சொல்லுது? திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, பரிபாடல், நற்றிணை. ஸோ அது எது சொல்லுதுன்னா பரிபாடல் சொல்லுது. எழுத்தொழில் அம்பலம் அப்படின்னா பரிபாடல் தான் வந்துட்டு எழுத்தொழில் அம்பலம் பற்றி திருப்பரங்குன்ற டெம்பிள் பற்றி சொல்லுது. Which book describes the scene where the paintings were painted on the walls of Udayanan's school? திரும்ப கொஷின் படிக்கிறேன். Which book describes the scene where the paintings were painted on the walls of Udayanan's school? பரிபாடல், புறநானூறு, பெருங்காதை, மணிமேகலை. ஸோ எந்த புக்கு வந்துட்டு இந்த மாதிரி உதயனோட ஸ்கூல் வால்ஸில் வந்துட்டு பெயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் சி ஆப்ஷன், பெருங்காதை. 58. Which is true about துகிலோவியம்? துகிலோவியம் அதை பற்றி எது உண்மை? The word padam has originated from root word padam. Padam means clothes. The brush used for painting is called as tugiligai. In Manimegalai, Seethalai Sathana portrays the picture of Uvanam, which is beautiful as drawing hall. Ilangovadigal calls painting clothes as Ovia Elini. So ABC correct, BCDE correct, BDE correct, D all are correct. So the answer for this is all are correct. Let me read it once again. துகிலோவியம் பற்றி உண்மையான ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ படம் அப்படிங்கிற வார்த்தை வந்து படாம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. படாம் அப்படின்னா இட் மீன்ஸ் க்ளோத்ஸ். ப்ரஷ் யூஸ்ட் ஃபார் பெயிண்டிங் இஸ் கால்ட் அஸ் துகிலிகை. மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார் வந்துட்டு ஊவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு சொல்கிறாரு. அது வந்துட்டு
அப்படியே வரைஞ்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இளங்கோவடிகள் கால்ஸ் பெயிண்டிங் அஸ் ஓவிய எழினி. அப்போ இளங்கோவடிகள் ஓவிய எழினின்னு சொல்கிறாரு. ஆல் ஆர் கரெக்ட். சம்டைம்ஸ் see few words can be translated and few words cannot be translated. Those words have given as such in Tamil book. 59. The painting depicted on boards are called as ஓவிய எழினி, வட்டிகை செய்தி, வட்டிகை பலகை, பெயிண்டிங் போர்டு. It is called as painting board. So ஓவிய பலகை அப்படி சொல்லுவாங்க. The painting depicted on boards. போர்ட்ஸ்னால் இங்கே பலகை சொல்கிறாங்க. ஸோ boards are called as painting boards. ஸோ 60. How the paintings depicting the crowd and the deity are called as. So how did the paintings that depict the crowd and deity are called as? கூட்டத்தையும் கடவுளையும் குறிக்கிற அந்த பெயிண்டிங்ஸை என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்டாச்சு அண்ட் ஃபாசில், அதாவது பிரதிமை படிமை. ஃபாசில் அண்ட் ஸ்டாச்சு, படிமை பிரதிமை. ஃபாசில் அண்ட் க்ரௌட், crowd and people. So they are called as statue and fossil. ஸோ கூட்டமாக இருக்கிறவங்கள டிபிக் பண்ணால் அது பேர் பிரதிமை. அதுவே வந்துட்டு கடவுளை டிபிக் பண்ணால் அது பேர் படிமை. ஸோ கூட்டம்னா பிரதி, கடவுள்னா படி. கடவுள் தான் படிக்கிறதுக்கு எப்பயுமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ படிமைனா கடவுள், மாதிரி கூட்டமாக இருக்கிறது பிரதிமை. நெக்ஸ்ட் 61வது கொஷின், 61st கொஷின். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தாஞ்சூர் டெம்பிள். இன் சோலா பீரியட் பெயிண்டிங்ஸ் இன் தாஞ்சூர் ஸ்டார்டட். இட் ஃப்ளரிஷ் டூரிங் மராத்தா கிங்ஸ் Sarabhoji period. These drawings got GI tag. Femininity in these drawings is most elegant part. All of the above are correct. So all the above are correct. That is the answer. So nothing which, now all the statements are correct. Okay. So it is all the above are correct. 62nd question. What is இசை? இசைங்கிறது என்ன? அதாவது இசைங்கிறது என்ன பெயர்? தமிழில் சொல்லணும்னா அது ஒரு காரண பெயரா இல்லை வந்துட்டு பொருள் பெயரா அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இசை அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் இசை? சப்ஜெக்ட் நேம், ரீசன் நேம், போஸ்ட் நேம், கேரக்டர் நேம். ஸோ இசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சப்ஜெக்ட் நேமா, ரீசன் நேமா, போஸ்ட் நேமா, கேரக்டர் நேமா? ஸோ இட் இஸ் ரீசன் நேம். ஸோ இசை அப்படிங்கிறது ஒரு ரீசன் நேம். ஸ்ட்ரிங்ஸ். ஏழு இசையில் நரம்பியான் ஓசையை. நற்றிணை, திருப்பதிகம், தொல்காப்பியம், குறுந்தொகை. விச் புக் சேஸ் மியூசிக் ஹஸ் 7 strings? ஏழு இசையேழ் நரம்பின் ஓசையை. நற்றிணை, திருப்பதிகம், தொல்காப்பியம், குறுந்தொகை. எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிகம் தான் சொல்லுது. 64. Among 7 musics which is considered as a source of development. Among 7 musics which is considered as a source of development. Voice, துத்தம், இழி, தாரம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தாரம். தாரம் is served as a base for developing the music. ஸோ 7 ஸ்வரங்களில் எது வந்துட்டுன்னா தாரம் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு 7 மியூசிக்கில். 65. Who mentioned that high pitched music as ஆரோசை and humble music as அமரோசை? ஆரோசை means that music that is sung in high pitch and அமரோசை is music that is sung in humble music, humble pitch. ஸோ தொல்காப்பியர், அகத்தியர், சேக்கிழார், கம்பர். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார். சேக்கிழார் தான் ஆரோசை அமரோசை பற்றி சொல்லியிருப்பார். யார்? சேக்கிழார். நெக்ஸ்ட்டு 66 கொஷின். குழல் இனிது யாழ் இனிது என்ப. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ the flute is sweet, the lute is sweet, say those who never heard their children lisp. So these lines are from சிலப்பதிகாரம், திருக்குறள், தொல்காப்பியம், நன்னூல். So these lines are from திருக்குறள். குழல் இனிது யாழ் இனிது என்பள் மழலை சொல் கேளாதவர். அதாவது the flute is sweet and the lute is sweet, say those who never heard their children lisp. So this is from Tirukkural. 67th question. Which is the oldest music instrument in boreholes? Old now water. Kulal, Nadaswaram, Aguli, Layam. So which is the oldest music instrument? அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is குழல். குழல் தான் oldest music instrument. Which is the primary music instrument of முல்லை land? முல்லை நிலத்தோட primary music instrument இது நாதஸ்வரம், மத்தளம், வேங்குழல், சலிகை. It is வேங்குழல். So which is the primary music instrument of முல்லை land? It is வேங்குழல். வேங்குழல், if you have listened to Tamil ethics and culture, I would have elaborated. வேங்குழல் is something புல்லாங்குழல், which is carved out of bamboo stick and would have holes. This bamboo is called as green gold, right? So out of this only they would have done this. It is called as வேங்குழல். And முல்லை land oda primitive music instrument வந்து இதுதான். 69. Which book states that a man who shepherded the bowed the horns of a tree in a bow and tied it to a wooden kennel and played Kuranji song? That is, a man who was making his goats graze grass
bent the horns of a tree and tied it as a bow and started playing குறிஞ்சி song. It was mentioned in சிறுபனாற்றுப்படை, பெருபனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. It is mentioned in பெருபனாற்றுப்படை. ஸோ பெரிய மரத்தை வளைச்சி குழல் செய்கிறார், அதனால பெருபனாற்றுப்படை. பெரிய மரத்தை வைக்கிறனால பெருபனாற்றுப்படைன்னு சொல்கிறோம். 70 ஷார்ட்கட்பா. which is a mother of leathered musical instruments. தோல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு இது தாயின்னு கருதுறாங்க. மத்தளம், பறை, உடுக்கை, பெரிகை. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பறை தான் வந்து மதர் ஆஃப் லெதர்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா பறை தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் ஆஃப் திஸ் லெதர். 71 which leather musical instrument is used more by people? மத்தளம், பறை, உடுக்கை, and last option is பெரிகை. which leather musical instrument is used more by people? எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தளம். தாயாக கன்சிடர் பண்ணுறது பறை, ஆனால் எது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்தளம். 72 which inscription says that both உடுக்கை musician and கெட்டிமேள musicians live together? எங்கே வந்துட்டு which temple has this inscription that both of them உடுக்கை and கெட்டிமேள musicians live together? Big Temple Tanjore, நடராஜா டெம்பிள் சிதம்பரம், கைலாஷ்நாத் டெம்பிள், அரங்கநாதர் டெம்பிள். ஸோ இட் இஸ் இன் பிக் டெம்பிள் டாஞ்சூர். ஸோ அங்கே இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் தான் வந்துட்டு உடுக்கை மியூசிஷியன்ஸ் அண்ட் கெட்டிமேள மியூசிஷியன்ஸ் வந்து ஒன்றா அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கல்வெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. 73 த புக் இசை நுணுக்கம் வாஸ் ரிட்டன் பை விச் பாண்டியா கிங்? சயந்தன், நல்வழுதி, அரிகேசரி, குருவழுதி. ஸோ சயந்தன், நல்வழுதி, அரிகேசரி, குருவழுதி. இசை நுணுக்கம் இட் வாஸ் ரிட்டன் பை சயந்தன். இந்த கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ யார் இந்த புக் எழுதியிருக்காங்கன்னா சயந்தன். இசை கேட்கணுன்னா நம்ம சாஞ்சிக்கிட்டே தான் கேட்போம், கரெக்டாக? அப்போ இசை நுணுக்கம்னா சயந்தன். ஸோ 74 who wrote commentaries for the book பஞ்சமரபு written by அறிவனார்? மரபை பற்றி எழுதுனாவே அறிவு வேணும். அப்போ அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து உரை எழுதியிருக்கார். யார்? கதிரேசனார், நடேசனார், குமரேசனார், சுந்தரேசனார். ஸோ who wrote commentaries for the book பஞ்சமரபு written by அறிவனார்? இட் இஸ் சுந்தரேசனார். அப்போ மரபு பற்றி எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும். அது ரெண்டு பற்றி உரை எழுதியிருக்கார் யாருன்னா சுந்தரேசனார். ஸோ 75 செலக்ட் த இன்கரெக்ட் பேர் மியூசிக்கில். அழகர் டெம்பிள், ஆழ்வார் திருநகரி, கிருஷ்ணாபுரம், சுசீந்திரம், தென்காசி, குற்றாலம், களக்காடு, செண்பகநல்லூர், சேலம், மதுரை. ஸோ மேலே இருக்கிறதுல எல்லாமே மியூசிக் பில்லர்ஸ் இருக்கும். இட் இஸ் நேம் ஆஃப் டெம்பிள். மியூசிக் பில்லர்ஸ் இருக்கிற டெம்பிள்ஸில் இருக்கிற மியூசிக் பில்லர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அழகர் டெம்பிள், ஆழ்வார் திருநகரி, கிருஷ்ணபுரம், சுசீந்திரன், தென்காசி, குற்றாலம், களக்காடு, செண்பகநல்லூர், சேலம், மதுரை தான் வந்துட்டு ராங் ஆப்ஷன். இங்கே வந்து மியூசிக் பில்லர்ஸ் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சஜஷன்ஸ் பாக்ஸ் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.